ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பெயரியல் ஜோதிடம். இது என்ன புதுசாக இருக்குது, நியூமராலஜி அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. நியூமராலஜி கிடையாது. நியூமராலஜி மீது எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம் சொல்லப்போனால், ஒருத்தரோட நேமில், அவரோட பேரில் ஒரு வார்த்தையை சேர்க்கிறதுனாலையோ எடுக்கிறதுனாலையோ அவரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழப்போகிறது இல்லை. உதாரணமாக உங்கள் குடும்பத்தில் யாருக்கா ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், அவர் வாழ்க்கையில் இந்த பெயர் மாற்றத்தினால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னா எந்த மாற்றமும் நிகழப்போகிறது இல்லை. அப்போ நியூமராலஜிங்கிறது ஒரு ஃபேக். அதன் மீது நம்ம நம்பிக்கை எடுக்க வேண்டியதில்லை. ஒருத்தருக்கு பேருக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு? ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதீத வலிமை அடையுதோ அதனுடைய பேர் அவருக்கு வந்துடும். அவர் தமிழராக இருக்கலாம், தெலுங்கராக இருக்கலாம், மராட்டியராக இருக்கலாம், ஹிந்திக்காரராக இருக்கலாம், வெளிநாட்டுக்காரராக இருக்கலாம், அரேபியனாக இருக்கலாம். எந்த மொழி பேசினாலும் அந்த மொழியில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவர் ஜாதகத்தில் அதனுடைய பேர் அதில் வந்துடும். இப்போ எப்படி நான் சொல்ல போகிறேன்னா, சூரியன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்குது, சூரியன் உச்சமாக இருக்குது, சூரியன் நீசமாக இருக்குது, சூரியன் தன் ஆட்சி வீட்டுக்கு எதிர்வீடு அதாவது கும்பத்தில் இருக்குது, சூரியன் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் நான் சொன்ன பெயர்கள் கண்டிப்பாக வரும். அப்போ சூரியனுடைய பேர் எது? அதிகார குணத்தை குறிக்கக்கூடிய பெயர், தலைமை பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியவர்களுடைய பெயர், அப்போ அதிகாரிகளின் பெயர், அரசர்களின் பெயர், அதிகாரங்களுடைய பெயர், இதனுடைய பேர் தான் சூரியனுடைய பெயர். அப்போ சூரியன் வலிமையாக இருந்துச்சா உங்களுக்கு என்ன பெயர் வரும்? அப்போ ராஜா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ராஜான்னு பேரோட முதற் பகுதியில் இருக்கலாம், பிற்பாதியில் இருக்கலாம். அப்போ ராஜாங்கிற ஆரம்பிக்கிறது. சிவா, சங்கர், ரவி, நடராஜன், ஆதி, அருண், பிரபாகர், இதே போல் சூரியனுடைய பெயர்கள் இது எல்லாமே. அப்போ ஆதவன், இது மாதிரி பெயர்கள் எல்லாமே. அப்போ ஆதவன், சூரியன், பகலவன், சூர்யா, ஆதி, இப்போ இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய பெயர், அதிகாரத்தை குறிக்கக்கூடிய பெயர். இந்த பெயர் உங்கள் வீட்டில் இருந்தால், யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அரசு பணியில் இருப்பாங்க. அப்படி அல்லனா அப்பாவோட தொழிலை எடுத்து செய்வாங்க. அப்படி இல்லைன்னா சொந்த தொழில், சுய தொழிலில் இருப்பாங்க. அதிகார குணம், ஆளுமை திறன் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அதிகார குணத்தினால சில பகைமையை சந்திப்பாங்க. அதே போல் இந்த பேர் உள்ளவங்களுக்கு ஒரு 80% பேருக்கு அப்பா இளம் வயதிலே தவறிடுறாங்க. அப்போ சில பேருக்கு அப்பா இருப்பாங்க, அப்பாவுக்கும் இவங்களுக்குமான ஒரு அன்பு இடைவெளி இருக்கும். அப்பாவால் அப்பா வந்து எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அடையாளமாக இருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் அப்பாவால் எனக்கு எந்த பயனும் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது என்ன காரணம்? இந்த சூரியன் பலம் அடைகிற காலங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பெயர் வரும், இந்த குணாதிசயங்கள் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அதனால் நீங்கள் எந்த பெயர் மாற்றத்தையும் யாரும் விரும்பாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கோ அந்த பெயர் உங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். அது எந்த மொழியில் நீங்கள் வச்சாலும் அதன் அர்த்தம் கொண்ட பெயர் தான் வரும். அதனால் யாரும் பெயர் மாற்றம் செய்ய வேண்டாம். அது இயற்கை, அது தன் வேலையை தானாகவே பார்த்து கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இந்த கிரகங்கள் அதன் வழியே தன்னுடைய தாக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். பெயர் மாற்றம் தேவையில்லை.